செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கண்டனத்தை ஒரு வலிமையாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில துணை கட்சிகள், அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் விலகி தனியாக தாவேக்காவில் போய் இணைஞ்சிட்டாங்க, மெர்ஜர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தை கமல்ஹாசன் கலைக்கப் போகிறார். கலைத்துவிட்டு திமுகவில் ஐக்கியமாக போகிறார். இப்படி தரங்கட்ட செய்தியை தாழ்ந்த உள்ளம் படைத்தவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் விருந்தாளிக்கு பிறந்தவன் அந்த மாதிரி இதெல்லாம் தான் நான் சொல்ல விரும்பலை. மழவாயர்கள், மலம் தின்னிகள், அவங்களால தான் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் கிளப்பி விட முடியும். இதற்கு மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த முரளி அப்பா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கார். கடுமையான வார்த்தைகளால் கண்டனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க கண்டனம் ஓரளவுக்கு கண்ணியமாக தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அந்த கண்ணியமான வார்த்தைகளால் இவர்கள் கண்டனம் செய்வதால் தான் எதிராளிகளுக்கு சரி இவன் இன்னமே நம்மளாம் அதிகமாக திட்ட மாட்டான் அப்படின்னு மேலும் மேலும் கற்பனை குதிரையை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஓட்ட வாயர்கள்லாம் நிறையா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஊடகங்களுக்கும் வந்துட்டாங்க, அவங்கள யாரும் தடை பண்ண முடியாது. இந்த செய்தியை, கண்டன செய்தியை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவரவிருக்கும் ஒரு மகத்தான ஒரு மாபெரும் படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ஓடிக்கிட்டுருக்கு, அதாவது இந்த கதை ஓடிக்கிட்டுருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு, நெல்சன் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்தது. ஷாருக் இல்லைன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னானுங்கன்னா, என்டிஆர் பாலகிருஷ்ணாவை இந்த இதில் கொண்டாடுறாங்க, அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் நிறையா இருக்குது, பிரமாதமாக வெள்ளத்தனம் பண்ண போகிறாரு, பிரமாதமாக இருக்க போதும் அப்படின்னாங்க. அதுவும் இல்லைன்னாச்சு. இப்போது கிருத்திக் ரோஷன் அப்படின்னு சொன்னாங்க. கிருத்திக் ரோஷன் சொன்னது, சென்னைக்கு வந்தது எல்லாமே உண்மை. ஜெயிலர் 2 படத்தில் நெல்சன் டைரக்டரில் நடித்ததும் உண்மை. அது மட்டும் இல்லை, நிறைய சீன்கள் நடிச்சிருக்காரு, பிரமாதமாக இருக்கான் அந்த சீன்கள்லாம். அவர் வர்ற காட்சிகள் எல்லாம் விசில் அடிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு படத்தயாரிப்பில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நானும் விசாரித்தேன், அது உண்மை தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதிவை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய சேதுபதியும் நடிச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த கிருத்திக் ரோஷன் என்டர் ஆன பிறகு அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் லெங்க்தி ஆயிடுச்சு. அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வெட்ட முடியாது, வெட்டினால் இன்ட்ரெஸ்ட் போயிடும். மேலும் சில காட்சிகளை மறுபடியும் ஷூட் பண்ணதுனால அந்த சுமையும் சேர்ந்துருச்சு. ஆக அதுலேயும் குறைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கத்தியை போடு, விஜய் சேதுபதி நடித்த சில சீன்களை குறை அப்படின்னு சொல்லி மக்கள் செல்வனுடைய சீன்களெல்லாம் கையை வச்சுட்டாங்களாம். இது வெளிவந்த செய்தி, தகவல். உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் விஜய் சேதுபதி தரப்பினர் சிலர் வருத்தமாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க. கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் எங்கள் தலைவர் நடித்து கொடுத்தாரு, அதுக்கு நெல்சன் தர்ற பரிசா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஓரளவு விஜய் சேதுபதி சீனில் கையை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் படம் மொத்தமாக வரும்போது இந்த குறையெல்லாம் இருக்காது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படம் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற படம், வசூல் சாதனையில் ஒரு பெரிய பிரச்சனை செய்யக்கூடிய படம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. சில நடிகர்களுடைய இதை உடைச்சாகணும். அவங்க ஏற்கனவே சாதனை பண்ணிட்டு போயிருக்கோம், அது பண்ணிட்டு போயிருக்கோம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உடைக்கணும். அவன் பொய் சொல்கிறானோ இன்னும் அதை டைரக்டர், அந்த பட தயாரிப்பாளர் தான் அதெல்லாம் பொய் சொல்கிறாங்க, இந்த வசூல் நிலைமையை சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதை நான் பதிவு பண்ணியிருக்கேன்.
இந்த வாரிசு பட தயாரிப்பாளர் அவர் தான் நேற்று சொல்லியிருந்தார். அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆகவே அதெல்லாம் இட்டுக்கட்டின பொய்கள். அதையெல்லாம் முறியடிக்கிற வகையில் உண்மையான ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்த போகிறது ஜெயிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருப்பதற்கு நம்ம முன்னதாகவே வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதுக்கடுத்து மணிரத்னம், விஜய் சேதுபதி, ஏஆர் ரகுமான் இவங்க 3 பேரும் இணைகிற படம். பூஜை இன்னும் போடலை. பூஜையெல்லாம் அது அறிவிப்பு வந்துருச்சு. ஜூலை 4ஆம் தேதி தான் ஷூட்டிங்கே போக போகிறாங்க. ஆனால் படம் என்னது, கதை என்னது அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்கலை. ஏரியாக்கெல்லாம் சோல்ட் அவுட். நெட்ஃப்ளிக்ஸ் 20 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. வெளிநாட்டு உரிமையை சஞ்சய் வாத்தியாங்கிறவர் அவர் 8 கோடிக்கு வாங்கியிருக்கார். அன்றைக்கி ஜூலை 5ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பம். இந்த இணையதள அந்த வெளியீட்டுக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸு அவ்வளோ படத்தை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ மணிரத்னம் படங்கிறதுனால இந்த அளவுக்கு போயிருக்கு. எதிர்பார்ப்பு நிறைய, எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு. ஏன்னா போன தடவை எதிர்பார்த்த அளவு இல்லை தக் லைஃபுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதில் நடித்தவங்க யார்? மணிரத்னம் அண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் 2 பேரும் சிங்கங்கள். சில இடங்களில் நழுவலாம், அதாவது வலிக்கலாம். சில இடங்களில் சிங்கம் வழுக்கி விட்டதுனாலேயே அது அதனுடைய வீரம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியுமா? சிங்கம்தான். வழுக்குவதுங்கிறது இயல்பு. ஆகவே அந்த படம் மணிரத்னத்துக்கும் சரியாக அமையலை, உலகநாயகனுக்கும் சரியாக அமையலை. அதனாலேயே 2 பேருக்கும் மார்க்கெட் இல்லைன்னு ஆயிருமா? அப்படியெல்லாம் இல்லைங்கிறத பொய்யாக்குறது தான் இந்த மணிரத்னம் அண்டு விஜய் சேதுபதி ஏஆர் ரகுமான் கூட்டணியில் உருவாகப்படுற படத்தினுடைய விற்பனை. சரி, அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை தெலுங்கில் கிளப்பி விட்டுருக்காங்க. முருகன் சுப்பிரமணியர் நம்முடைய தெய்வம், தமிழகத்தில் பிறந்தவர். அவருக்கு அறுபடை வீடுகள்ங்கிறது இங்கே தான் இருக்குது. முருக பக்தர்கள்ங்கிறது இங்கே தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ் கடவுள்னு அவருக்கு பேர். ஆனால் அதுக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி இந்த தெலுங்கு நாகவம்சி ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அந்த போஸ்டரில் அது ஒரு படத்தினுடைய அறிவிப்பு. அந்த போஸ்டரில் வேல் இருக்கு, வேலாயுதம் இருக்கு. வடக்கில் பிறந்தவர், மையப்பகுதியில் உருவாக்கப்பட்டவர், தெற்கில் வழிபடப்படுகிறவர். வடக்கில் பிறந்தவராம், மையப்பகுதியில் உருவாக்கப்பட்டவராம், தெற்கில் வழிபடக்கூடியவராம். இப்படி முருகனுக்கு ஒரு புதிய காவியக்கதை உருவாக்கியிருக்காங்க அந்த போஸ்டர் வழியாக. வேல் இருக்கு, திரிசூலம் இருக்கு. வேல் யாருடைய ஆயுதம்ங்கிறது தெரியும், முருகனுடைய ஆயுதம். திரிசூலம் சிவனுடைய ஆயுதம். அதில் அந்த போஸ்டரில் காவி மாலைகள்லாம் இருக்குது. இது காவியக்கதைன்னு சொன்னால் இது சரித்திரத்தில் ஆன்மீகத்தையே அவமானப்படுத்துகிற செயல் தான் இது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. வடக்கில் பிறந்தவர் அல்ல முருகன். சேயோன் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. தமிழ் குன்ற இதில் பிறந்தவர், குன்றில் பிறந்தவர், குறிஞ்சியில் பிறந்தவர், குறிஞ்சிமலை கடவுள், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவரை நீ வடக்கில் பிறந்தவர்னு கதை கட்டலாமா? அதுவும் தெலுங்கு தேசத்தில் இருக்கவங்க கதை கட்டலாமா? இது மிகவும் கண்டனம் செய்யப்பட வேண்டிய விஷயம். கண்டிக்கணும் எல்லாருமே. தமிழர்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, அவங்களாம் கண்டிக்கணும். இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க நம்ம ஆன்மீக படைகள்? திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, நாங்கள் அங்கே தான்
தீயை வைப்போம், அங்கே தான் பண்ணணும்னு சொல்லி புரட்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த இந்து முன்னணிக்காரனுங்க. அவனுங்களாம் என்ன பண்ண போகிறானுங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ திருப்பரங்குன்றம் ரீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஏதோ ஒன்று தயாராகிருக்கு போல. அதை நம்ம நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தியேட்டரில், லே மெரிடியன் அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் வெளியிட்டிருக்காங்க. அங்கே எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களுமே போயிருக்காங்க. அதில் இந்து முன்னணியக்காரங்க 2 பேரை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த திருப்பரங்குன்றம் இதுக்கு. இதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு நம்ம கருணாஸ். அவரும் அந்த படத்தை பார்த்துருக்காரு உள்ளவர். இது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இதுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும், இதை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒரு கண்டனத்தை கொடுத்துருக்கிறாரு கருணாஸ். இது சம்பந்தமாக நான் முதல்வர் விஜயை சந்திக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எது நடக்குதோ பார்க்கலாம். அப்புறம் இந்த குஷ்புக்கு இப்போ குஷ்பு மகளுக்கு இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது கோவாவில். ஆந்திராவிலிருந்தெல்லாம் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள், தமிழகத்திலிருந்து முக்கியமானவர்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு இளையவேல் ராதா ரவியை அழைக்கலையாம், பத்திரிக்கை கொடுக்கலையாம். ரொம்ப வருத்தப்பட்டார். யாருக்கும் அந்த அவர் வருத்தப்பட்டதில்லை. கல்யாண பத்திரிக்கை வந்தால் போவோம், வரலைன்னா போச்சுடா, வெட்டி செலவு எதுக்குடா அப்படின்ட்டு இருக்கிற ஆள். ஆனால் அவரால் அப்படி இருக்க முடியலை. ஏன்னா குஷ்புவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நட்பு இருக்குது பார்த்துங்களா, அது மறக்க முடியாத நட்பு. அவருடைய படங்கள், பெரிய படங்கள்லாம் அவருக்கு அண்ணனாக நடிச்சிருக்கிறாரு. பல விஷயம். ஏன் இப்போ அண்மையில் நடந்த தேர்தலில் ராதாரவி தேவைப்பட்டார்ல, அதே அவரே சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்கு ராதாரவி தேவைப்பட்டான், கூப்பிட்டீங்க, இப்போ தேவைப்படலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை சாதாரணமாக கடந்து போக முடியலை. ஏன்னா குஷ்புவினுடைய குட்ஃபுக்கில் இருக்கிறது யார் யாருன்னு தெரியலையே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு பதில் சொன்னான் அப்படின்னு நம்ம இதுக்கு கடந்துட்டு போகலாம். அடுத்து யாஷ் கீது மோகன்தாஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் டாக்ஸிக். டாக்ஸிக்னா நச்சுன்னு அர்த்தம், நச்சு பொருள், டாக்ஸிக்னு வரும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா யாஷும் கியாரா அத்வானியும் சேர்ந்து இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா காமசூத்திரத்துக்கு ஒரு அடையாளமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப சொல்லுது. படத்தினுடைய தலைப்பே நச்சு அப்படின்னு இருக்கும்போது அது சொல்லப்படக்கூடிய தீமும் ரொம்ப கடுமையான தீமாக இருக்குமா, அதையும் சொல்கிறாங்க அவங்க. டைரக்ஷன் யாரும் இல்லை, டைரக்ஷன் வந்து இந்த கீத்து மோகன்தாஸ் தான். கீத்து மோகன்தாஸ் யாருன்னு தெரியும், அவங்க நடிகையாக இருந்தவங்க, இப்போ டைரக்டராக இருந்து இப்போ டைரக்ட் பண்ணுறாங்க. ஒரு மலையாளி, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் ஒரே வருஷத்தில் அந்த டைவர்ஸ் வாங்கினாங்க. இப்போ யாரோடவோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு கதையை எடுக்கணும்னு சொன்னால், டாக்ஸிக்குங்கிற ஒரு தலைப்பில் கதை எடுக்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ கடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படம் தயாரிக்கிறது யாருன்னா நம்ம ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கேவிஎன். ஜனநாயகன் படத்தினுடைய தொல்லையே இன்னும் முடியலை, இன்னுமே அதுக்கு சென்சார் போர்டு என்ன அனுமதி கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது அந்த கதையே தெரியலை. அப்படி ஒரு விவகாரம் இருக்கும்போது இன்னொரு விவகாரத்தை நீ தலையில் தூக்கி ஆடுறியே, இது சரியாயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அவர் தமிழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியாக விஜய் அவர்களால் நாமகரணம் சூட்டப்பட்டு டெல்லி பதவியில் இருக்க போகிறாரு. இதெல்லாம் சாதாரணமாக கடந்து வந்துடுவான்னு நினைக்கலாமா? பார்க்கலாங்க. ஏன்னா ஜனநாயகனே இன்னும் முடிவுக்கு வரல, இதில் இன்னொரு இம்சையை இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அது அவர் இஷ்டம். சரி, ஜீனத்தமன் ஒரு காலத்தில், அதாவது ராஜ் கபூருடைய கண்டுபிடிப்பு. அந்த காலத்தில் ராஜ் கபூர் எப்படி படம் எடுப்பார்னு சொன்னால், இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்ச்சிகளை அதிகமாக்கி காவியம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவார்.
சத்யம் சிவம் சுந்தரம். அந்த படத்தில் ஜீனத்தம்மன் நடிச்சிருப்பாங்க. சிவன் கோவிலுக்கு வருவாங்க. சிவன் கோவில் அப்போ இவங்க உள்ளாடை எதுவும் இருக்காது. ஒரு மெல்லிய மேலாடையை மாத்திரம் போட்டிருப்பாங்க. உள்ளாடை அணியாமல் இப்போ ராஜ் கபூர் அவரை ஷூட் பண்ணி சொன்னார். அந்த பாடல் ஒரு அருமையான பாடல், ஒரு இனிமையான பாடல். அதில் அவங்க சிவலிங்கத்தை கட்டி பிடிப்பாங்க, கன்னத்தோட கண்ணை வச்சு இது பண்ணுவாங்க. கடவுளை அப்படியெல்லாமா இது அப்படி ஒரு மனிதர்களை, இளம் வயதினர்களை கிரங்கடிக்கும் வகையில் டைரக்ட் பண்ணியிருந்தார் ராஜ் கபூர். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்குல்ல, அது கட்டாயம் வேணுமையா, அது இருந்தால் தான் நல்லது. என் பசங்களை நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் விட்டுருக்கேன், அவங்கள அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த பாருங்கள், 2 பேர் விரும்புகிறீங்களா, வாழ்ந்து பாருங்கள், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ இந்த டைவர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வராது. ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இரவு டின்னருக்கு போகிறீங்கல்ல, அப்போ மனம் விட்டு பேசுகிறீங்கல்ல, மனம் விட்டு பேசும்போது இந்த மாதிரி சில இதுகளையும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டிட்டு அனுபவிச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்கன்னா அது ஒரு நல்லதொரு வாழ்க்கையாக அமையும். நான் என் 2 மகன்களையும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் அனுமதிச்சிருக்கேன், அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா வாசகர்களே? சொல்லுங்களேன், பின்னூட்டத்தில் பதிவு பண்ணுங்களேன். நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.